போகோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கார்ட்டூன் சேனல். இதில் டெலிகாஸ்ட் பண்ண பெரும்பாலும் கார்ட்டூன்ஸ் எல்லாமே இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்தியன் கார்ட்டூன்ஸ் தான். ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக இந்தியன் கார்ட்டூன்ஸ் போட்ட ஒரு ஃபாரின் சேனல் எதுன்னு கேட்டிங்கன்னா அது போகோ தான். என்னதான் டபிள்யூபிலேருந்து வந்த ஒரு சேனலாக இருந்தாலுமே இந்தியன் டெவலப்பருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சேனல். இந்த சேனல் எப்படி வளர்ந்துச்சு, எப்படி விழுந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஹலோ சோல்ஜர்ஸ், போகோ சேனல் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா தமிழ் சினிமாவில் வர பாடல்கள்லேயே போகோன்ற பேர் இடம் போட்டிருக்கோம். உதாரணம் சொன்னால் போக்கியில் வர பாட்டு, அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சிவாஜி படத்தில் வந்த அந்த டைலாக், சின்ன பசங்க பாக்குறது போகோ, சிவாஜி கிட்ட வேண்டாம் கோ கோ. ஓகே, நம்மளால பிடிச்ச போகோ சேனல் வந்து எப்படி வந்து வாழ்ந்தது, எப்படி வீழ்ந்ததுன்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். ரெடியா பேர் போட வேண்டியது சில பஞ்சாயத்துகளும் சில பிரச்சனைகளில் வந்து போக முடியாமல் இப்போ தான் போடுறோம். யாரெல்லாம் போகோ சேனல் பிடிக்குமோ அவங்களாம் பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்க. கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் ஹைப் ஆப்ஷன் இருக்கும், ஹைப் ஏற்றி விட்டீங்க அப்படின்னா இத்தனை பேருக்கு போக பிடிக்குதுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வீடியோவில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. 2000 தொடக்கங்களை பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூன் சேனல் அப்படின்னாலே வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் தான். அதில் போகிற கார்ட்டூன் ஷோ பார்த்தா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கியமாக டாம் அண்ட் ஜெர்ரி, கரே த கவர்டு டாக் ஷோ, லூனி டூன்ஸ், ஸ்கூபி-டூ இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. என்ன ப்ரோ போகோன்னு சொல்லிட்டு கார்ட்டூன் பேசிகிட்டு இருக்கேன்னா, இங்கே தான் கார்ட்டூன்ல இருந்தாலும் போகோட ஆர்ஜினே ஸ்டார்ட் ஆகும். 2003 டைம்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கேபிள்ல இருந்து டிடிஎச் சர்வீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அதாவது ட்ராய் தான் முடிவு பண்ணாது டிடிஎச் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதன்படி பிரியப்படும் போது தான் ஃப்ரீ சேனல்ஸ்லாம் வந்து கேபிள் டிவிக்கும், பெய்டு சேனல்ஸ் எல்லாமே டிடிஎச்சுக்கும் வந்துட்டு இருந்துச்சு. நான் தான் எடுத்து விட்டேன். சில பேர் சில சேனலுக்காகவே 20-30 ரூபா கட்டி போட படக்கு 19 ரூபீஸா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காசு பார்க்குற மாதிரி இருந்துச்சு இல்லையா? இந்த மாதிரி முதல்ல கொண்டு வரும்பொழுது சில ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாமே வந்து கேபிள் டிவி வந்துட்டு இருந்துச்சு. அந்த லிஸ்ட்ல கார்ட்டூன் நெட்வொர்க் இல்லை. சின்ன பெரிய படாம பத்திரிக்கை வந்துருக்காடாவ, அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ. பட் என்ன பிரச்சனைனா, அந்த டைம் இந்தியாவில் டிடிஎச் யூஸ் பண்ணுறவங்களை விட கேபிள் டிவி யூஸ் பண்ணுறவங்க அதிகம். இந்த ஒரு காரணத்தாலேயே இந்த மாதிரி விட்டுறக்கூடாது அப்படின்னு டபிள்யூபி உருவாக்குன ஒரு முக்கியமான சேனல் தான் போகோ. அதாவது கார்ட்டூன் சிஸ்டர் சேனல் நல்லாவும் இருக்கு. அப்புறம் கேபிள் டிவி தான். டிடிஎச் போடுறவங்களாம் எங்கள் வீட்டில் வந்து வசதி இல்லை. டிவி பார்க்கறதே பெரிய விஷயம். டைம் ஆக்சுவலி டிடிஎச் போடுறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னது? மழை பெஞ்சா அவங்களுக்கு அது வராது. அப்படியே கேபிள் டிவி தான் வராது. இல்ல கேபிள் டிவி வரும். எங்க வீட்டுக்கிட்ட எங்க மேல் வீட்டு மோனிகாக்கா அவங்க டிடிஎச் போட்டு பயங்கரமா சீன் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எங்க வீட்டுல அதை போடல, கேபிள் டிவி தான். சன் இருக்கும் போது தான் வந்து அவங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஆனா மழை பெஞ்சா அவங்களுக்கு அது வராது. எங்க வீட்டுல வரும், அதை வச்சு செமையா சீன் போடுவோம். கரெக்ட் தான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா போகோவை ஃப்ரீ சேனலா விட்டாங்க. அதுபடி தான் கார்ட்டூன்ல இருந்த சில முக்கியமான ஷோஸ்லாம் இது விட்டாங்க டபிள்யூபி. அதுக்கு டபிள்யூபின்னா அவங்களுக்கு இருந்த ஒரே கார்ட்டூன் சேனல் கார்ட்டூன். இந்தியாவுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான் போகோ. இந்தியா மற்றும் பாகிஸ்தான், பட் மெயின் ஃபோக்கஸ் இந்தியா தான். ஆரம்பிக்கும் என்ன பண்ணாங்க, டப்பிங்லாம் பண்ணல, தொடர்புலாம் போடல. ஆரம்பம் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட மற்ற ரைட்ஸ்லாம் வாங்கி அதை போட்டாங்க. ஏன்னா கேபிள் டிவி மட்டும் பார்க்குறோம் ஓகே, பட் டிடிஎச் பார்க்குறவனுக்கு போகவும் வரும் இதுவும் வரும். எங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுக்கோசரமே அதில் போடாத சில ஷோஸாக எடுத்து போட்டாங்க. உதாரணம் சொல்லலாம், பிங்க் பேந்தர் சொல்லலாம், அப்புறம் பாப் தி பில்டர் சொல்லலாம், அப்புறம் வந்து ஆஸ்வெல்ட். நல்ல ஞாபகம் இருக்கு, ஆஸ்வெல்ட்டு ஒரு ஆக்டோபஸ் கலர்ல வரும். நான் இப்போவும் ஸ்டிக்கர் வச்சிருக்கேன். ஒரு ஆக்டோபஸ் இருக்கும், ஒரு ஹாட் டாக் மாதிரி நாய் ஒன்று வச்சிருக்கோம். இப்போலாம் வந்து வீடு போகிற ஸ்கூல் இருக்கும், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா ஸ்கூலுக்கு போவேன். முதல் சாப்பாடு ஓகேவா, வேலைக்கு போயிருப்பாங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்து நானே போட்டா சாப்பிடணும். நானே போட்டுன்னு சாப்பிடும் போது இப்போ போடுவேன். கரெக்டாக மதியம் தூக்கமா இருக்குமா, அது போடுவான் அப்படியே ஸ்லோவா போடுவான். சாப்பிட்டே பாருங்க, சாப்பிட்டு தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீல் கொண்டு பேர் ரொம்ப ஸ்லோவா தூச்சிருப்பாடுங்க. எப்பரா நீ முத வாட்டி கேட்கற மாதிரி எல்லா வாட்டி கேட்டுக்கிற? யாரா இவன்? என் ஃப்ரெண்டுடா. அப்போ நீ வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன், மதியத்தோட மொட்டை அடிச்சிருவேன். எஸ், உனக்கு தூக்கம் வந்ததுக்கு ஆஸ்வல்ட் காரணமா? எஸ், லீவ் போறதுக்கு ஒரு சாக்கு. அப்படி சொல்லு. ஆஸ்வல்ட் ஒரு ஃபீல் குட் கார்ட்டூன். அது பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பாப் அப் கேர்ள்ஸ் போடுவாங்க. காலை எழுந்திரிச்ச உடனே பாப் அப் கேர்ள்ஸ் தான் கண்ணு முழிக்கிறது. குட் மார்னிங். நான் எதாவது பேசினா மட்டும் எடிட்டர்ஸ்க்கு கிரியேட்டிவிட்டி வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விடுறாங்க. ஸோ ஐ பெட்டர் பி சைலண்ட். நீ தான் என்ன கேரக்டர்? எல்லோ கலர். எல்லோ கலரா? இதனால பவர் பஃப் கேர்ள்ஸ் பிறந்தாங்க.
எல்லோ கலரா? எல்லோ கலர்ல கிடையாது, ரெட்டு கிரீனு ப்ளூ தானே. அது எல்லோ கலர்ல குடுமி இருக்கும். அப்போ அந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் வச்சிருப்பேன். அப்படியா? ரெண்டு பக்கமும் எங்க அம்மா குடுமி போட்டு விடுவாங்க. எனக்கும் கர்லியா இருக்கும் ஹேர், அதனால நானே வந்து சொல்லிக்கிட்டேன் எல்லோ கலர் முடி வச்ச ப்ளூ கலர். ஓகே. இந்த கிரீன் ஒரு மாதிரி இருக்கும், ரக்கடா இருக்கும், ரக்கடி வில்லி மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஹார்ஷா பேசுமா, அதனால எனக்கு பிடிக்கும். எனக்கு எல்லோ தான் ரொம்ப கியூட்டா இருக்கும், அதனால நானே சொல்லிக்கிறேன். ரைட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகல வந்து இந்தியன்ஸை வச்சு வந்து சில ஷோஸ் எடுத்திருப்பாங்க. குறிப்பாக சொன்னால் மேடுலாம் நான் பயங்கரமான ஃபேன். மேடில் உட்காந்து செய்யறதெல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டில் உட்காந்து பேப்பர் கட் பேசிக்கிட்டு இருப்பேன். ஓகே, வீட்டில் அம்மா திட்டு கிடக்கும், உன்னால தான் வீட்டில் கடை சேருது. நான் சின்ன வயசுல தீக்குச்சி வச்சு அழகழகா பெருசா பில்டிங் கட்டினேன், அதை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாரு. உன்னாலதான் கடை சேருது, பேப்பர் கிழிச்சு போட்டா கடனா வரும். எது நீங்க கடை வாங்குறது நான் தான் காரணமா? மூட நம்பிக்கை. இது மூட நம்பிக்கை. நான் ரொம்ப நாள் அவர் பேர் மேடுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ராபின்னு தெரியாது. அதில் வந்து ஒரு ரவுண்ட் டிப் சேஃப்டி சிசர்ஸ் அப்படின்ற ஒரு இதை வச்சிருப்பார் மேட்ல. அந்த சிசரை தேடி நான் அலையாத இடமே இல்லை. ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பை தட்டி இல்ல. மேட்னா பைத்தியம் எனக்கு தெரியாது. மேட்னா நல்ல பேர் போல நினச்சிட்டு இருந்தோம், ஜீனியர்ஸ் போல நினச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா FAQ அப்படின்ற ஒரு ஷோ போடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். FAQ இருப்பான், அவன் வந்து சயின்ஸ் ஃபேக்ட் லான்ச் பண்ணிட்டு இருப்பான். அவன் கூட வந்து ரோபோ ஒன்று இருக்கும் மஞ்சள் கலரில். நான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் நிஜமாக ரோபோ தான் போல ஆள் நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆக்சுவலி அது பேர் வர கிராஷா. அப்புறம் வந்து நாடி, நிறைய பேருக்கு நாடி ஞாபகம் இருக்குமான்னு தெரில. தள்ள ஒரு மாதிரி இது போட்டு இங்கே பெல் வச்சிருப்பான், தொப்பி மாதிரி போட்டு குல்லா மாதிரி போட்டிருப்பான். குல்லாக்கு படி தொப்பி இருக்கும், ஒரு கார் ஒன்று இருக்கும், கோயிங் கோயிங் அப்படின்னு. அப்புறம் நாடிட்டு ஒரு நாய் ஒன்று இருக்கும், அதெல்லாம் காமெடியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டாம் அண்ட் ஜெர்ரி போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ்ன்னு போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ் அப்படின்னு போட்டாங்க, நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கும் டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ் பார்க்கறதுக்கு. அப்புறம் குறிப்பாக சொன்னால் பிங்க் பேந்தர், டடன் டன் டன் டடன் 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 டடன். அந்த மியூசிக் எடுத்து தமிழ் சினிமாவில் வந்து சில காமெடியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மியூசிக் செம்மையாக இருந்திருக்கும், செம காமெடியான சில எபிசோட் சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கலி சிம் சிம் போட்டிருப்பீங்க, களி சிம் சிம். எனக்கு பிடிக்காது களி சிம் சிம். அதை பார்த்தா ஒரு பயமாக இருக்கும், எனக்கு தெரியாத டைம். இங்கிலீஷில் படம் அளவுக்கு புரியும், இந்தியில் படம் தான் புரியாது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். முக்கியம் வந்து பிங்குன்னு ஒரு போடுவாங்க ஸ்டாப் மோஷன் மிஷனில். பேங்குன்னு ஒன்று இருக்கும், ஒரு பெண் குயின் இருக்கும். அந்த பெண் குயினுக்கு வந்து ஒரு குட்டி பெண் குயின் தம்பியாக இருக்கும். அது பண்ணுற சேட்டெல்லாம் என்னென்ன அப்படின்றத வச்சு ஒரு ஸ்டாப் மோஷன் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் பிங்கோ அப்படின்றது. அப்புறம் முக்கியமாக ரொம்ப 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 பிடிச்ச ஷோ தான் வந்து டக்கேசி கேசட். ஆமாம், நைட் போடுவாங்களா? போயிட்டு வந்து பார்ப்பேன். ஆக்சுவலி அதில் வந்து ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, கோ அப்படின்னு தெரியுமா, அவர் தான் ஓனர் அதுக்கு. ஓகே, டக்கேசி கேசட் ஓனர் அவர் தான். நான் நினச்சிட்டு அப்போ சும்மா கார் நினச்சிட்டு இருந்தேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரிய பார்க்கும்போது தெரியுது அந்த ஜாப்பனீஸ்ல மிகப்பெரிய டைரக்டர் வெற்றிமாறன் சங்கர் மாதிரி அந்த ஆளு மிகப்பெரிய டைரக்டர். நம்ம மிஷ்கில்கா தெரியுமா, அவர் வந்து நந்தலாலா படத்திருப்பார். அந்த நந்தலாலா படம் வந்து ஜப்பான்ல கிக்கிஜிரோ படம் தான் ஒரிஜினல். அதை பார்த்தா தமிழர் எடுத்திருப்பார். கிக்கிஜிரோ படத்தோட டைரக்டர் இவர் தான். இது இவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரி தெரியாமே நம்ம அதை பார்த்து இருந்திருக்கோம். பார்த்து இவ்வளோ பெரிய விஷயம். அதில் வேற நானும் எங்கள் அக்காவும் பேசுவோம், அது ஈஸி. அது அந்த ரைட் லெக்கு பதிலாக லெஃப்ட் லெக் வச்சிருந்தா விழுந்திருக்காம இருந்திருக்கலாம். நான் அங்கே இருந்திருந்தேன்னா நான் ஜெயிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஹனிகோம் பசில், அதுக்கு இந்த கதவை திறந்துருக்கூடாது, அவன் தான் பின்னாடி வரான்னு தெரியும்ல. நம்ம வந்து டாப் வியூவில் பார்ப்போம், ரொம்ப டம்பா இருக்காங்க அப்படின்லாம் தோணும். அந்த டைம் வந்து அது இங்கிலீஷ் பற்றி தெரியாது, ஓகேவா, நாங்களாவே போய் வச்சுக்கோ. அந்த மாதிரி பார்த்து கொட்டாங்குச்சியில் போகிற கேம் அப்படின்னாலும் நினச்சிப்போம். கொட்டாங்குச்சியில் போகிற கேம் போட்டாங்களா, கொட்டாச்சி போகிற ஷோ போட்டாங்களா பேசிக்கிட்டு கிடப்போம். ஈஸி வின், ஈஸி கேட்ச். அது இதை போய் விட்டுட்டாங்க. அதில் கீழே போகும்போதே தெரியும் இது பஞ்சு இது கல்லுன்னு. அப்புறம் எப்படி அதை காலை வைக்கிறாங்க. நல்லா இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டே இருக்கணும். சில தான் கல் இருக்கும், சில வந்து பஞ்சு இருக்கும். பஞ்சில் கல் வச்சா காலி, கல் வச்சு தான் ஜெயிச்சு தான் ஆட்டி போக முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹனி கோம்னு கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா வந்து எனக்கு டோர் தான் இருக்கும், சில டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், சில டோர் வந்து ஓப்பன் டோர் இருக்கும். அதே நம்ம மூஞ்சி கறி பூசி ஆளுங்க இருப்பானுங்க, அவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், மூஞ்சில கறியை பூசி தண்ணி தள்ளி விட்டுருவானுங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்கும். இப்போ தான் வந்து ரியாலிட்டி ஷோ அப்படின்னு போட்டு இவன் கேரக்டர் இவன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ கேரக்டர்லாம் இல்லை, ரேண்டமாக ஆடுவாங்க, ரேண்டமாக போவாங்க. அதை பார்க்க அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கு இன்னொன்று இருக்கும், அப்படி சுற்றிட்டு வந்துட்டே இருக்கும். அது மாதிரி ஏறி நிற்கணும், இன்னொன்று போக ஜம்ப் பண்ணி போகணும், ஓகேவா. சில இடத்துல நிற்கலாம், நின்னா வந்து ஆளுங்க தெளிவுறதுக்கு ஆளுங்க இருப்பானுங்க, அவங்க தப்பிச்சு போகணும். ஆனால் பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். யாரெல்லாம் தக்காசி கதை பார்த்தீங்கன்றத ஹைப் பண்ணிருக்கோம், ஹைப் பண்ணி சொல்லுங்க. எத்தனை லைக் பண்ணி வச்சு தெரிஞ்சுக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. முடிஞ்சா இப்போ வீடியோ போட்டுருங்க, அதை செக் பண்ணி பாருங்க. போகோவோட ஓஜி கார்ட்டூன்ஸில் முக்கியமான ஒரு தலைவர் யார் அப்படின்னா
தலைவர் மிஸ்டர் பீன் தான். மிஸ்டர் பீனை பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ஆக்ஷன் வந்திருக்கும், அதே மாதிரி அனிமேட் சீரிஸ் வந்திருக்கும். ஓகேவா, 2 டெலிகேட்ஸ் பண்ணிருப்பாங்க, ரெண்டுமே சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு ஃபேவரட் எபிசோட் தெரியுமா, அந்த பூனை ஆசில் தான். தலைவர் வந்து போட வருவாங்க, தலைவர் வந்து கொஞ்சம் ட்ரிப் பண்ணிட்டு மொட்டை ஃபுல்லாக மொட்டை வச்சிருவாரு. அந்த டைம் ஃபோட்டோ எடுக்க என்ன பண்ணுறது தெரியாம பூனை தள்ள வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பூனை ஆசில் இருப்பாடுங்க. ஓகே, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல எபிசோட் சூப்பராக இருந்திருக்கும் மிஸ்டர் பீன்ல. மிஸ்டர் பீன்லாம் பயங்கரமான ஃபன் அந்த காலத்தில். மிஸ்டர் பீன் கலெக்ஷன் தேடிக்கிட்டு இருக்கு, கடைசிதான் கண்டிப்பாக சீடி வாங்கும். மிஸ்டர் பீன் கலெக்ஷன் சீடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீன்ல புது சீசன் எடுத்து எல்லா சீசனையுமே 1080p எடுத்து அதை வந்து யூடியூப்ல ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பீன் சேனல்ல ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல கதை நல்லாக்கான்னு தெரியல. பட் அந்த டைம்ல கதை வேற லெவல்ல இருக்கும், ஒவ்வொரு எபிசோட் சூப்பராக இருக்கும். நம்ம திரும்ப பார்த்துருப்போம். மொத்தம் 13 நிமிஷம் தான் போல. இந்த கம்மி நிமிஷம் நம்ம தொடர்ந்து பார்த்து ஏதோ ரொம்ப நினைச்சிருப்போம். உண்மை ஊருக்கு மிஸ்டர் பீன் ஒரு லெஜண்ட் தெரிய வரதுக்கு மெயின் காரணமே போகோ டிவி தான். லைவ் ஆக்ஷனுமே வந்திருக்கும், அனிமேட் சீரிஸுமே வந்திருக்கும். எனக்கு வந்து அப்போ பிடிச்சது லைவ் ஆக்ஷனை விட அனிமேஷன் பிடிச்சது. இப்போ வந்து லைவ் ஆக்ஷன் பிடிச்சிருக்கு. கோல்ட் ஃப்ளவர் தெரியுமா, கோல்ட் ஃப்ளவர்மா இருந்து அப்போ சயின்ஸ் எஃபிஷியல போயிட்டு அந்த ஒரு இருக்குமே கரெக்டாக டச் பண்ணாம இது பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அருவிக்கு போவாரு, ஒருத்தர் வந்து கழுத்துல உட்காந்துருப்பான், அது தெரியாம ட்ரெஸ் மேலே கஷ்டப்படுவாரு. அப்புறம் குழந்தை ஒன்று இருக்குமே, அந்த எபிசோட் செம்மையா இருந்திருக்கும், நல்லா பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்லலாம் வந்து ஓஜி கார்ட்டூன்ஸ் போக ஆரம்பிக்கும் போது வந்து ஓஜி கார்ட்டூன்ஸ் ஆக்சுவலி ஃபுல்லர் கட்டணமே போடுவாங்க. சின்ன பசங்க பேச வைப்பாங்க, இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருப்பாங்க. நான் நினச்சிட்டு இருந்த வடக்கு பசங்கன்ட்டு. அப்புறமா தெரிஞ்சது சின்ன தமிழ் பசங்க இருப்பாங்க. மதுரைக்கு போகாதடி, திஸ் சாங் இஸ் மை ஃபேவரட் சாங் அப்படின்லாம் பேசி வச்சிருக்காடுங்க. அப்புறம் என்னடா தமிழ் பசங்க நீங்க இங்கிலீஷ்ல பேசிக்கிறாரு, ஏதோ வடக்கு பையன் நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, எல்லாம் பாடகோட பசங்க இருப்பாங்க, பாடு பசங்க இருப்பாங்க போல. இதெல்லாம் வந்து ஓஜி கார்ட்டூன்ஸ். இதுக்கப்புறம் தான் வந்து இந்தியன் கார்ட்டூன்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. போகும் குறிப்பாக சொல்லலாம் சோட்டா பீம் 2008 தான் சோட்டா பீம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. போகும் அது ஒரு பெரிய கதை, அப்படி தனிவே போட்டுறேன், அளவே பார்த்துங்க. ஓகேவா, அதை பற்றி பெருசாக வளரணும் போகும். அதை அவன் சும்மாலாம் போடல, கஷ்டப்பட்டு காண்டேஜ் தான் போட வச்சிருக்கேன். அந்த அனிமேட்டர் வெறும் டெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்காங்க. அனிமேஷன் போட்டு டம்மியாக இருந்துருக்குது, ஏதோ போட்டு இருந்திருக்காங்க 2008 டைமில். பட் போட்டு கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஹிட் ஆகிடுது. சேஷம் 2010 டைம்லாம் போகோன்னா சோட்டா பீம் தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. எப்படி பென்டன் வந்து ஃபேமஸாக இருந்தாரோ, தலைவர் ஃபேமஸாக இருந்தாரோ, அதே டைமில் இவன் வந்து போக ஃபேமஸாக இருந்திருக்கேன் சோட்டா பீம். ஏன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மீம் டெம்ப்ளேட்டு மீம்லாம் வந்து கலாய்க்கிற அளவுக்கு ஃபேமஸாக இருக்கு. ஏன்னா சோட்டா பீமோட சோட்டா பீம் ராஜா இருப்பா, எதிர வருமா, அவ்வளோதான் போட்டு ஓட்டுறாங்க பயங்கரமா டம்மி பையாடிட்டு. சோட்டாவே விட்டானதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட இந்தியன் கார்ட்டூன்ஸை வந்து போகோவும் WBயும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இதான் சொன்னால் போகோவில் வர கண்டென்ட் எதுவுமே கார்ட்டூனுக்கு வராது. கார்ட்டூனில் வந்து அந்த குவாலிட்டி அப்படிதான் பெருசாக வச்சிருப்பாங்க, ஃபாரின் தான் வச்சிருப்பாங்க. பட் இது ஹிட்டானதுக்கு அப்புறம் இதில் வந்த கண்டென்ட் அப்படியே வந்து கார்ட்டூன்லையும் போடப்பட்டுச்சு. சரியா சொல்லலாம், கிரீன் கோல்டு தான் சோட்டா பீமோட ஒரிஜினல் ஓனர். ஓகேவா, அவங்க தான் அனிமேட் பண்ணி அனிமேட்டர், அவங்க தான் பப்ளிஷரோட அனிமேட்டர், அவங்க தான். அந்த அவங்க பண்ணது கிருஷ்ணாலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த கிருஷ்ணாலாம் எடுத்து கார்ட்டூனில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. கிருஷ்ணா அப்புறம் வந்து 21 போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா பீமை வச்சுக்கிட்டு கிரீன் கோல்டு வந்து ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் வந்து மில்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோட்டா பீமா மைட்டி ராஜு ஜெட்டி தெரியுமா, ஜெட்டி போட்டு சொட்டத்தான் சுத்திட்டு இருப்பாங்க ஒரு பையன், அவனை வச்சு வந்து சூப்பர் கான்செப்ட்ல தலை வந்து மைட்டி ராஜுன்னு எடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அது வந்து இந்த சூப்பர் ஹீரோ வந்து தெரியுமா, அதாவது இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் அது. ஓகேவா, ஆனா வந்து ப்ளஸ் என்ன அப்படின்னா இவரோட அப்பா அம்மா வந்து ஒரிஜினல் காட்டிருக்க மாட்டான், இதை காமிச்சிருப்பாங்க. அதான் சிட்டில இருப்பா. அப்படி சிட்டில இருக்கும் போது வந்து அப்பா பேர் வந்து வசீகரன், அம்மா பேர் வந்து சனாவா. இது இந்திரன் மாதிரி இருக்கு மாதிரி எல்லாம் இல்ல. அவங்க வீட்ல ஒரு குட்டி ரோபோ இருக்கும், அது பேர் சிட்டி. அட பாவிங்களா, சவுத்துல இருந்து இது மட்டும் தெரியல, சவுத்துல ஒன்றும் தெரிவிப்பாங்க. அதான் வந்து சிங்கம்ட்டு நம்ம சுரன் அடிச்சு நம்ம ஹரிகைக்கு 3 பாட்டு தெரியுமா, அதில் ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து இது மேக் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்து சிங்கம்ன்ற அனிமேஷன் எடுத்திருப்பாங்க, லிட்டில் சிங்கம்னு எடுத்திருப்பாங்க. அது லிட்டில் சிங்கத்துக்கும் நம்ம தலைவன் சோட்டா பீமுக்கும் கிராஸ் ஓவர்லாம் விட்டுருப்பாங்க. இதுனா கொலாபரேஷன் நடக்கும். நம்ம செல்லாக்குட்டி சல்லுபாய் தெரியுமா, சல்லுபாய் பார்த்தீங்க அப்படின்னா சோட்டா பீமுக்குலாம் வருவாரு. சோட்டா பீம் அப்பா சல்லுபாய் தான் இருப்பாங்க. ஆல்ரெடி ஊர்ல ஒருத்தர் காமிச்சிங்க, அவன் என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல, அவர் பாவு பஜ்ஜிலாம் வாங்கி தருவாரு. யாரு சல்லுபாயா, அருமைடா. ரைஸ் ஓகே. பாலுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலுக்கு பல காரணம் சொல்லப்படுது. ஒன்று இந்த கார்ட்டூன் சேனல்ஸோட அழிவு. ரீசெண்டாக கூட கார் சேனல்ஸ் ஃபாலை போய் 3 போட்டுருவோம் தெரியுமா, எல்லா சேனலுமே மொத்தமாக மண்ணை கழிவு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு, ஏன்னா செல்ஃபோன் அதிகம் ஆயிடுச்சுன்ட்டு. அது ஒரு மெயின் காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னா அவங்க ரிப்பீட்டிவ் ஷோஸ் தொடர்ந்து போட்டது. அதாவது அதை பார்த்த ஆடியன்ஸ்லாம் வந்துட்டாங்க. இதான் சொல்லலாம், கார்ட்டூனில் வந்து பெண்டன் போட்டிருப்பாங்க, கிளாஸில் போய்ட்டு சின்ன பண்ணா இருப்பான். அதுக்கப்புறம் போட்டதுதான் வந்து பெண்ணோட வந்து ஒரு ஏஜ் ஆயிருப்பான். அந்த கதையை மெச்சூராக இருக்கும். ஆடியன்ஸ் அப்படிதான் முளை குழந்தைக்கு இருந்திருப்பாங்க.
இருப்போம், அப்படியே டீனா இருப்போம், அப்படியே கொஞ்சம் அப்படியே வளர்ந்துருப்போம். ஓகேவா? ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிற மாதிரி கார்ட்டூன் இருந்துச்சுன்னா இல்லை, அதாவது டீனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் இருந்துச்சுன்னா இல்லை. அவங்க வந்து அப்படியே கிக்கி பிக்கின்ட்டு குழந்தைத்தனமாக இருந்தாங்க. அதனால பல ஆடியன்ஸ் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சு, அவங்க டேஸ்ட் மாறி போயிடுச்சு. அவங்க தொடர்ந்து சோட்டாவையுமே போயிட்டு இருந்தா ஒரு ஃபால்னு சொல்லப்படுது. சோட்டா பீம்லேயே வந்து மைட்டி ராஜு வந்துச்சு, அப்புறம் மைட்டி லிட்டில் பீம்னு வந்துச்சு, அப்புறமா வந்து சூப்பர் பீம்னு வந்துச்சு. அந்த சோட்டா பீமே வந்து திரும்ப 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 வேற வேற இதுல என்ன சொல்றது, ஒரே தோசையில ஆனியன் தோசை, பொடி தோசை அப்படி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுவும் ஒரு காரணம், இது ஒரு காரணமா சொல்லப்படுது. இதே மாதிரி இன்னொரு டார்க் சீக்ரெட் என்ன அப்படின்னா, கார்ட்டூன் தெரியாத இடத்துக்காக தான் போக உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் கேபிள் தாண்டி எல்லாருமே வந்து செட்டப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டப் பாக்ஸ்ல கார்ட்டூன் தெரிஞ்சுது, போகவும் தெரிஞ்சுது. ஏன்னாச்சு அப்படின்னா போகோ தன்னுடைய பேரண்ட் கம்பெனியான அந்த பேரண்ட் முக்கியமான மெயின் சேனலான கார்ட்டூன் கூட வந்து போட்டி போட நிலைமை ஆகி போயிடுச்சு. WBக்கு கார்ட்டூன் முக்கியமா போக முக்கியமானா அவன் கண்ணை மூட்டு கார்ட்டூன் தான் சொல்லுவான். ஏன்னா அவங்க தான் கார்ட்டூன் தான் மெயின் சேனல். அதனால வந்து முக்கியமான ஷோல அங்கே போட்டு இத்து போன ஷோல தள்ளி விட்டதுனால என்னமோ இது சரியா கண்டுக்காதனால தான் வந்து போக வந்து ஒரு ஃபால் நோக்கி போச்சு. அதாவது போட்டி பல பேர் வந்துட்டானுங்க. இந்தியன் கார்ட்டூன்ஸை அப்படியா இறக்குறேன் அப்படின்ட்டு சோனி வந்துட்டான், சோனி ஆய் அப்படின்ற பேர்ல. அப்புறம் வந்து நிக்லோடியன் வந்து ரைட்ஸ் தூக்கிட்டு இருந்தான், ஷூட்டிங் ரைட்ஸ் தூக்கிட்டு இருந்தான். ஓகேவா? டோராவோட ரைட்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டானுங்க. அவனே இறங்கி வந்துட்டு டோரா நான் தமிழ்ல போறேன் நீ கிளம்பு அப்படின்ட்டான். இந்த மாதிரி போட்டிக்கு பல பேர் அதனால அவங்க முன்னாடி போக நிற்க முடியல. ஏன்னா இவங்களோட மெயின் பிளேயர் வந்து கார்ட்டூன் தான், கார்ட்டூன் தான் அவனோட ஆசைப்படுறாங்க தவிர போகோட ஆசைப்படல. ஸோ வந்து போகோட அழிவுக்கு இதுவே ஒரு காரணம் தான். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இவர் எந்த டிவி வந்து ரைட் செல்ஃப் ஆகிடும் அவர் கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்த போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு போக பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. போகல போட்டு எந்த ஷோ உங்களுக்கு பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன ஷோ எந்த ஷோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்லாததா கூட அதை சொல்லுங்க, வேணா தனியாக வீடியோ போடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.